அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி. ஹோட்டலில் செய்கிற வெஜ் கறி தோசை தான் இப்போ நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் இதில் சேர்க்கறதுனால காரம் அதிகமாகிடும் இல்லையா, அதனால் நான் 1 தான் போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நான் ஹாஃப் கேரட் தான் எனக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ நான் செய்கிறேன். ஸோ அதனால நான் ஹாஃப் கேரட் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. கேரட் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பீன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இனிமேல் நம்ம மசால் தோசையெல்லாம் சாப்பிடணுன்னா ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். அடுத்து நம்ம இதில் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டைக்கோஸ் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு செய்கிறதுனால கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இது 3த்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இது 3ம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலாஸ்லாம் வெஜிடபிள்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி கூட மசாலாலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த காய்கறியெலாம் வதங்குற அளவுக்கு சேர்த்தா போதும், ஜாஸ்தி தேவையில்லை. நான் காய்கறி வேகிற அளவுக்கு தான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி காய்கறிலாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நல்லா குக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற போகிறோம். தோசை பார்த்திங்கன்னா நம்ம மெலிசாக போட வேணாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சைடில் சென்டரில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். ஏன்னா தோசை கொஞ்சம் வேகணும். அப்போ தான் நம்ம அது மேலே மசாலா வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், மாவில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சேன். இப்போ நம்ம அதை ரெடி பண்ண மசாலா ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா திருப்பும் போது நமக்கு கீழே கொட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் கழிச்சு நம்ம இதை திருப்பி போடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜ் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெஜ் கறி தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. பட் நான் கொஞ்சம் தக்காளி சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். அல்லாஹ் ஹாஃபிஸ்.